வெல்கம் டு மிகுல்வெல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.4 miscellaneous practice problem. First question, two gates are fitted at the entrance of a library. To open the gate easily, a wheel is fixed at 6 feet distance from the wall to which the gate is fixed. If one of the gate is open to 90 degree, find the distance moved by the wheel. பாருங்க, ஒரு கேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டில் இந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த இடம் வரைக்கும் 6 feet டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஷின்லையே 6 feet டிஸ்டன்ஸ். ஓகேவா? அந்த கேட் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்காக கீழே வந்து ஒரு வீல் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கேட்டை நம்ம இது வரைக்கும் இப்படி ஓப்பன் பண்ணும்போது அந்த டிகிரி கொடுத்துருக்காங்க பாரு, 90 டிகிரி அப்படின்னு. ஸோ நம்ம கொஷினில் கொடுத்துருந்த ரெண்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6 feet, அது வந்து டிகிரி வந்து 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது எல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எல் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. அப்போது எல் ஈக்குவல் டு தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 6 feet அப்படின்னு. அந்த 6 தான். 0 0 கேன்சல். 1 6 are 6, 6 6 are 36, 3 3s are 9, 2 3s are 6, 1 2s are 2, 1 2s are 2. ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்னது? 3 இன்ட்டு 22 டிவைடட் பை 7. ஸோ 3 2s are 6, 3 2s are 6 டிவைடட் பை 7. 1 7s are 7, 9 7s are 63. பாயிண்ட் பேலன்ஸ் 3 இருக்குமா? அது 0 சேர்த்தா 4 7s are 28, பேலன்ஸ் 2ஓட 0 சேர்த்தா 2 7s are 14. ஸோ எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ 9.42 ஃபீட். ஏன்னா அவங்க வந்து 6 feet கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம யூனிட் என்ன போடணும்? ஃபீட். ஓகேவா? இதுதான் லென்த். கொஷின் நம்பர் 2. With his usual speed, if a person cover a circular track of radius 150 meter in 90 minutes, 90 minutesல 150 மீட்டரை வந்து கவர் பண்ணால் 3 minutesல எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பையோட வேல்யூ வந்து 3.14 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஒரு சர்க்கிள் இருக்குது, அதை வந்து 9 minutesல 150 மீட்டரை என்ன செய்கிறாங்க? கவர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம P = 2πr. P = 2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? 150. அப்போ 2 இன்ட்டு 150 300 இன்ட்டு 3.14. ஸோ 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 3s are 12, பேலன்ஸ் 1, 1 3s are 3 + 1 4, 3 3s are 9, இந்த 2 0. அப்போ 2 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சு பாருங்கள். 942 மீட்டர். அப்போது 9 minutesல எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க? 942 மீட்டரை. நம்ம கண்டுபிடிக்க போகிறது 3 minutesல. அப்போ என்ன செய்யலாம்? 942-ஐ 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 3s are 3, 3 3s are 9, 1 3s are 3, பேலன்ஸ் 1, 4 3s are 12. அப்போது 314 மீட்டர். அப்போது 3 minutesல எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுவான்? 314 மீட்டர். Question number 3. Find the area of the house drawing given in the figure. இந்த ஹவுஸோட நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த பிக்சரை ட்ரா பண்ணிட்டேன். இதை வந்து நான் 4 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். 1 2 3 4 அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் பாருங்கள், இந்த இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர். அப்போது இது 6 centimeter அப்படின்னா இதுவும் 6, இதுவும் 6, இதுவும் 6. அப்போது 6 ஸ்கொயர். 6 6 are 36 centimeter ஸ்கொயர். அடுத்து ஏரியா ஆஃப் செகண்ட் பார்ட். இது பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள். ஓகேவா? ஏன்னா எப்படி ரெக்டாங்கிள் சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து 8 கொடுத்துட்டாங்க. நான் இப்போ தான் சொன்னேன், இது 6னா இது 6, இது 6, இது 6ன்னு. அப்போ இது 8, இது 6. ஓகேவா? அப்போ L இன்ட்டு பினா 8 × 6, 6 8s are 48 centimeter ஸ்கொயர். அடுத்து ஏரியா ஆஃப் தேர்ட் ஒன். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். அப்போ இதோட பேஸ் வந்து 6, இதோட ஹைட் வந்து பாருங்கள், இது 6 அப்படின்னா நமக்கு ரிமைனிங் இருக்கிறது இது தான். அப்போ 6லேருந்து 10 செப்பரேட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 4. அப்போ பேஸ் நமக்கு 6, ஹைட் வந்து 4.
அப்போ 1/2 6 × 4. இந்த 4 எப்படி வந்துச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 5 போட்டுறாதீங்க. ஏன்னா மொத்தம் டிஸ்டன்ஸ் 10 கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 அப்படின்னா 10லேருந்து 6 செப்பரேட் பண்ணிட்டா இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் நமக்கு கிடச்சிரும். அப்போ அது 4. 1 2s are 2, 3 2s are 6, 3 4s are 12 cm². ஏரியா ஆஃப் ஃபோர்த் ஒன் இது பாருங்கள். இது நமக்கு பேஸ் வந்து 8 தெரியும். இது வந்து பேரலோகிராம் ஷேப்பில் இருக்குது. அப்போ இதோட ஏரியா ஃபார்முலா B × H. பேஸ் நமக்கு 8 தெரியும். ஹச் பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் டோட்டல் 10லேருந்து இந்த 6 செப்பரேட் பண்ண நமக்கு 4 கிடைக்குதுல்ல, அதுதான் இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஹெச், இந்த பேரலோகிராமுக்கும் ஹெச். அப்போது 8 × 4 8 4s are 32 cm². இப்போ டோட்டல் ஏரியா நமக்கு வேணும். அப்போ டோட்டல் ஏரியாவுக்கு என்ன பண்ணிடலாம்? 36 48 12 32 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 14 16 18 பேலன்ஸ் 1 4 5 9 10 12. ஸோ 128 cm². இதுதான் கொஷினில் கேட்டிருந்த டோட்டல் ஏரியா. ஃபோர்த் கொஷின், ட்ரா த டாப் ஃப்ரண்ட் அண்ட் சைட் வியூ ஆஃப் தி ஃபாலோயிங் சாலிட் ஸ்பேஸ். பாருங்க, எக்ஸசைஸ் 2.3ல கொடுத்துருந்தாங்கல்ல, ஒரு பிக்சர் கொடுத்து அதில் ஃப்ரண்ட் வியூ எது, டாப் வியூ எது, சைடு வியூ எதுன்னு, அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிக்சருக்கு நான் எழுத போகிறேன். இந்த பிக்சருக்கு வந்து டாப்லேருந்து பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? 1 2 3 இந்த 3 ஸ்கொயர் தான் தெரியும். ஃப்ரண்ட்லேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 இந்த 5 ஸ்கொயர் தெரியும். சைட்லேருந்து பாருங்கள் 1 2 3 இந்த 3 ஸ்கொயர் தான் தெரியும். ஸோ நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ, இது சைடு வியூ. செகண்ட் ஒன்னில் பாருங்கள், டாப்லேருந்து பார்த்தா 1 2 ரெண்டே 2 ஸ்கொயர் தான் தெரியும். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா 1 2 3 4 இதே மாதிரி தெரியும், 4 ஸ்கொயர் தெரியும். சைடு இருந்து பாருங்கள் 1 2 3 3 ஸ்கொயர் தெரியும். ஓகேவா? இதுதான் நமக்கு ஃபோர்த்து கொஸ்டினில் கேட்டிருந்த டாப் ஃப்ரண்ட் சைடு வியூ. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.4ல் உள்ள ஃபிஃப்த் கொஸ்டின், சேலஞ்சிங் ப்ராப்ளம். குணா ஹேஸ் ஃபிக்ஸ்ட் ஏ சிங்கிள் டோர் ஆஃப் வித் 3 feet. குணா வந்து ஒரு சிங்கிள் டோர் வந்து ஃபிட் பண்ணுறான். அதோட வித் வந்து 3 feet. வேற நாதன் ஹேஸ் அ ஃபிக்ஸ்டு டபுள் டோர். நாதன் என்ன பண்ணுறான்? டபுள் டோர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறான். அதோட வித் என்ன அப்படின்னா 1.5 feet ஒரு டோருக்கு. ஓகேவா? ஃப்ரம் the closed position, if each the single and double door can be opened 120 degree. அந்த டோரை ஓப்பன் பண்ணால் 120 degree ஃபார்ம் ஆகுது. whose door take a minimum area. அப்போ யாரோட டோர் வந்து மினிமம் ஏரியாவை எடுத்துக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுதான் அந்த டோர். இது வந்து குணாவோடது, இது வந்து நாதன். குணா வந்து சிங்கிள் டோர் தான். அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது இப்படி இந்த பொசிஷன் இருக்கும். அப்போ 120 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. 120 டிகிரி போட்டாச்சு. இதை ஜாயின் பண்ணிவிட்டு நான் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் வித்து வந்து 3 feet கொடுத்துருக்காங்க. நாதனுக்கும் அதே மாதிரி தான் டபுள் டோர். அப்போ 2 டோரை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு 120 120 2 கிடைக்கும். ஸோ இதை ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு வந்து வித் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.5 feet. இது ஒரு 1.5 feet, இது ஒரு 1.5 feet. ஓகேவா? இப்போ ரெண்டுக்குமே ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டோரு கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஈக்குவல் டு θ/360 × πr². தீட்டாவோட வேல்யூ என்ன? 120 டிவைடட் பை 360 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து நம்ம 22/7 யூஸ் பண்ணலாம். இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து இல்லை, நம்ம ரெண்டே கம்பேர் தானே பண்ண போகிறோம். பைக்கு நம்ம வேல்யூ போட வேண்டாம், நம்ம பையனே வச்சுக்கலாம். ஆரோட வேல்யூ வந்து 3. இப்போ 3 × 3 0 0 கேன்சல். 4 3s are 12, 1 3s are 3, 2 3s are 6, 1 4s are 4, 3 4s are 12, ஒரு 3 கேன்சல். அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கிது? ஒரு 3யும் ஒரு பை இருக்குது. சென்டிமீட்டர் ஃபீட் ஸ்கொயர். இது வந்து குணாவோட ஏரியா. நான் எதுக்காக இந்த பையோட வேல்யூவை போடலை அப்படின்னா, நம்ம அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கலை, கம்பேர் பண்ண தான் போகிறோம். ஸோ நம்ம பை அப்படி வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, அதனால் 2 போட்டிருக்கோம். 2 × θ/360 × πr². ஏன் 2 போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒன்று 2க்காக. அப்போது 2 × தீட்டாவோட வேல்யூ 120 டிவைடட் பை 360 இன்ட்டு பையை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஆர் வந்து 1.5.
இந்த 1.5 நம்ம எப்படி எழுதலாம்? 1 2 சார் 2, 2 + 1 3/2 எழுதிடலாமா? அப்போ இன்ட்டு 3/2 இன்ட்டு 3/2, 2 2 கேன்சல், 0 0 கேன்சல், 4 3s are 12, 1 3s are 3, 2 3s are 6, 1 3s are 3, 4 3s are 12, 4 4 கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 3/2 ஒன்று இருக்குது, 3/2 ஒரு பை இருக்குது, ஃபீட் ஸ்கொயர். நல்லா கவனிங்க, இது வந்து 3/, இது வந்து 3/2, அதாவது இது முழுசாக ஒரு 3 3, அது வந்து 3/2. இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது யாரோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது? இந்த வேல்யூ தான் கம்மியாக இருக்குது. ஓகேவா? அப்போது யாரோட டோர் வந்து கம்மியான ஸ்பேஸை பிடிச்சிக்கும்? நாதன். இது நாதனோடது. தர்ஃபோர் நாதன் டபுள் டோர் வந்து தான் ரெக்வயர் மினிமம் ஏரியா. அப்போ நாதனோட டபுள் டோருக்கு தான் நம்ம மினிமம் ஏரியா இருந்தால் போதும். ஏன்னா இது அதிகமாக இருக்குது இதோட கம்பேர் பண்ணும்போது. கொஸ்டின் நம்பர் 6. இன் அ ரெக்டாங்குலர் ஃபீல்ட், அந்த ஃபீல்டு வந்து ரெக்டாங்கிளில் இருக்குது, வித் மெஷர்ஸ் 15 மீட்டர் அண்ட் 8 மீட்டர், அதோட லென்த்தும் பிரெத்து கொடுத்துருக்காங்க. கவ் ஆர் டைட் வித் ரோப் ஆஃப் லென்த் 3 மீட்டர் அட் த 4 கார்னர். அந்த ரெக்டாங்கிளில் 4 கார்னர்லையும் 3 மீட்டர் லென்த்து உள்ள ஒரு ரோப்பால் ஒரு கவ்வை கட்டி வச்சுருக்காங்க. ஆல்சோ அட் த சென்டர், அதே மாதிரி சென்டர்லையும் கட்டியிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபீல்டு வேர் நோ கவுஸ் கேன் கிராஸ். அப்போது அந்த கவ் மேயாத பகுதியோட ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இதுதான் அந்த லேண்டு. அந்த லேண்டு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அதோட லென்த்து வந்து 8 மீட்டர், பிரெத்து வந்து 15 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அதோட 4 மூலையில் என்ன பண்ணுறாங்கன்னா 3 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரோப்பால் ஒரு கவ்வை கட்டி வச்சுருக்காங்க 4 மூலையிலே. ஓகேவா? அப்போது நமக்கு என்ன ரேடியஸ் கிடச்சிருக்கு? 3 மீட்டர் அப்படின்னு. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, சென்டர்லையும் ஒரு கவ்வை கட்டி வச்சுருக்காங்க. அந்த ரோப்போட லென்த்தும் 3 மீட்டர் தான். ஓகேவா? இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, அந்த கவ் வந்து மேயாத பகுதியோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. இங்கே கட்டியிருந்தா இந்த இடம் ஃபுல்லாக அந்த கவ் போயிருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஃபுல்லாக போயிருக்கும். ஸோ இங்கே ஃபுல்லாக போயிருக்கும், இது ஃபுல்லாக சென்டர்லேயும் ஃபுல்லாக போயிருக்கும். அப்போது அந்த கவ் போகாத பகுதிங்கும் போது இந்த பகுதி தான். இதோட பரப்பளவுக்கு ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்த 5ஐயும் நம்ம செப்பரேட் பண்ணிட்டா இந்த இடம் கிடச்சிருமா? அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் L இன்ட்டு B. அப்போ 15 இன்ட்டு 8, 5 8s are 40, 0 பேலன்ஸ் 4, 1 8s are 8 + 4 12, 120 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன் வந்து பாருங்கள், இதில் 1 2 3 4 குவாட்ரண்ட் இருக்குது. அப்போ 4 இன்ட்டு குவாட்ரண்ட் ஏரியா ப்ளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஒரு சர்க்கிள் இருக்குல்ல அதோட ஏரியா. இந்த 5ஐ கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 4 இன்ட்டு நார்மலாக சர்க்கிளோட ஏரியா ஃபார்ம்ல πr², இது குவாட்ரன்ங்கிறதால 1/4 போட்டிருக்கோம். ப்ளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்ம்ல வந்து πr². இங்கே பையோட வேல்யூ வந்து 3.14 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 4 4 கேன்சல் பண்ணிடலாமா? ரிமைனிங் இருக்கிறது இங்கே ஒரு πr² ப்ளஸ் இங்கே ஒரு πr². அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணி 2πr² போட்டுடலாமா? அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல 3ன்னு, 3². அப்போது 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 3² என்ன அர்த்தம்? 3 இன்ட்டு 3, 3 3s are 9, 9 2s are 18. அப்போ 18 இன்ட்டு 3.14, 8 4s are 32 பேலன்ஸ் 3, 1 8s are 8 + 3 11 பேலன்ஸ் 1 25. ஸோ இது 4 1 3 2 5 6 5. அப்போது 5 6 5 2 டிஜிட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுட்டா என்ன கிடைக்கும்? மீட்டர் ஸ்கொயர். இப்போது ஏரியா ஆஃப் அன்ஷேடட் ரீஜன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டோட்டல் ரெக்டாங்கிள் ஏரியாவிலேருந்து இந்த 5ஐ செப்பரேட் பண்ணுறா கிடச்சிருமா? அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வேல்யூ என்ன? 120 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன் 56.52 மீட்டர் ஸ்கொயர். இப்போ 120லேருந்து இதை செப்பரேட் பண்ணிடுங்க. (63.48 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் அன்ஷேடட் ரீஜியன். கொஸ்டின் நம்பர் 7.
3 identical coins, each of diameter 6 cm, are placed as shown. Find the area of the shaded region between the coins. அதாவது 3 காயின்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க சென்டரில். என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் டயாமீட்டர் வந்து 6. டயாமீட்டர்னா இந்த சர்க்கிளுக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல உள்ளது வரை 6. நம்ம சென்டர்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அப்போ 6ல் பாதி 3. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த பார்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வந்து பையோட வேல்யூ √3யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், அந்த பிக்சரை நான் இப்படி வரைஞ்சிக்கிட்டேன். அப்போ இது 3, இது 3, இது 3, இந்த சென்டர்லேருந்து இது 3, இந்த சென்டர்லேருந்து இதுவும் 3, இந்த சென்டர்லேருந்து இதுவும் 3, எல்லாமே நமக்கு ரேடியஸ் 3 தான். நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த படம், இந்த இடத்தோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன், நமக்கு இந்த ஷேட் பண்ண ரீஜியன் வேணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஈக்குவல் ட்ரையாங்கிள், அதாவது இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிளோட இது எப்படி ஈக்குவல் ட்ரையாங்கிள் சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், இந்த சைட்ஸை கூட்டி பாருங்கள், 3 + 3 6, இதை கூட்டி பாருங்கள் 3 + 3 6, இதை ஆட் பண்ணி பாருங்கள் 3 + 3 6. அப்போ எல்லா சைட்ஸ் ஈக்குவலாக தான் அது ஈக்குவல் ட்ரையாங்கிள். அப்போ இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு இதில் 1 2 3 3 செக்டர் இருக்கா, அந்த செக்டருக்கு ஏரியா கண்டுபிடிச்சி செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷேடட் ரீஜன் கிடச்சிரும். அப்போது ஏரியா ஆஃப் ஈக்குவல் ட்ரையாங்கிள், ஈக்குவல் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து √3/4a² மைனஸ் இந்த 3. ஏன்னா இதில் 1 2 3 3 செக்டர் இருக்கிறதுனால 3. ஏரியா ஆஃப் செக்டர் ஃபார்ம்னா θ/360 × πr². இங்கே √3க்கு அவங்க என்ன வேல்யூ யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, 1.732 / 4 இன்ட்டு ஏங்கிறது இந்த சைடோட வேல்யூ. சைடை பாருங்கள், ஒரு சைட்ஸ் எவ்வளோ வேல்யூ இருக்குது, 3 + 3 6 இருக்கா. அப்போ 6² 6 × 6 மைனஸ் 3 இன்ட்டு தீட்டாவோட வேல்யூ இது 60 டிகிரி. எதுக்காக 60 டிகிரி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே எங்கேயுமே டிகிரி கொடுக்கலையே மிஸ், நீங்கள் எப்படி 60 டிகிரி போடுவீங்க அப்படின்னா இது ஈக்குவல் ட்ரையாங்கிள். அப்போது 3 ஆங்கிள் என்னவாக தான் இருக்கணும், 60யாக தான் இருக்கணும். உங்களுக்கு தெரியும் ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 வரணும். இப்போ 60 60 60 ஆட் பண்ணி பாருங்கள் 180 வரும். அப்போ ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிள் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ 60 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு πr². 0 0 கேன்சல். 2 2s are 4, 3 2s are 6, 1 2s are 2, 3 2s are 6. இப்போ ரிமைனிங் இருக்குது 1.732 இன்ட்டு 3 3s are 9 மைனஸ் 1 3s are 3, 1 3s are 3, 2 3s are 6, 1 6 are 6, 2 6 are 12. அப்போது ஒரு 1/2 πr². அப்போது 1.732 இன்ட்டு 9 மைனஸ் 1/2. பையோட வேல்யூ வந்து 3.14 போட்டுடலாமா, நான் போட மறந்துட்டேன் இந்த ஸ்டெப்பில், சரி அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். இன்ட்டு ஆரோட வேல்யூ நான் இங்கே போடலை, ஆறுங்கிறது ரேடியஸ், இந்த ஒரு சென்டர்லேருந்து இது வரைக்கும் போகிறது, அப்போ 3 போடணும். r² 3². 1 2s are 2, 1 2s are 2 பேலன்ஸ் 1, 5 2s are 10 பேலன்ஸ் 1, 7 2s are 14. அப்போது நமக்கு ரிமைனிங் இருக்கிறது 1.732 இன்ட்டு 9 மைனஸ் 1.57 இன்ட்டு 3 3s are 9. அப்போது 9 2s are 18 பேலன்ஸ் 1, 9 3s are 27, 27 + 1 28 பேலன்ஸ் 2, 63, ஸோ 65 பேலன்ஸ் 6, 15. அப்போ 3 டிஜிக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுருங்க, மைனஸ் 63 பேலன்ஸ் 6, 51க்கு 1 பேலன்ஸ் 5, 14. ஸோ 2 டிஜிக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுருங்க. அப்போ 15.588லேருந்து 14.13 செப்பரேட் பண்ணி பாருங்கள், 1.458 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் அந்த ஏரியா ஆஃப் அன்ஷேடட் ரீஜியன். ஓகேவா? கொஷின் நம்பர் 8. யூஸிங் ஆயிலர் ஃபார்முலா ஃபைண்ட் த அன்னோன். ஆயிலர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அன்னோன் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள், இதே மாதிரி சம்ம நம்ம எக்ஸசைஸ் லாஸ்ட் 2.3லேயே நம்ம பார்த்தோம். இங்கே ஃபேஸஸ் கொடுக்கல, இங்கே வேர்டிசஸ் கொடுக்கல, இங்கே எட்ஜஸ் கொடுக்கல. ஓகேவா? நமக்கு ஆயிலர் ஃபார்முலா தெரியும், f + v - e = 2. ஃபேஸ் வந்து ஃபஸ்ட் இது கொடுக்கல,
வேர்டிசஸ் வந்து 6 கொடுத்துருக்காங்க, எட்ஜஸ் வந்து 14 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணலாமா? எஃபோட வேல்யூ தெரியாது, வியோட வேல்யூ 6, இயோட வேல்யூ 14 ஈக்குவல் டு 2. அப்போது எஃப் 6 மைனஸ் 14 ரெண்டே ஆட் பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண என்ன கிடைக்கும்? 8. பெரிய நம்பர் 14, அதுக்குரிய சைன் மைனஸ் ஈக்குவல் டு 2. அப்போ எஃப் ஈக்குவல் டு 2, இந்த மைனஸ் 8 இங்கே போனால் ப்ளஸ் 8 போயிடும். அப்போ எஃப் ஈக்குவல் டு 10. ஸோ ஃபஸ்ட் இதில் ஃபேஸஸ் என்ன கிடச்சிருக்கு? 10 கிடச்சிருச்சு. ஸோ போட்டுடலாம். செகண்ட் ஒனில் பாருங்கள், நான் இந்த ஓரத்தில் எழுதிடுறேன். செகண்ட் ஒனில் ஃபேஸ் 8 கொடுத்துருக்காங்க, வேர்டிசஸ் கொடுக்கல, எட்ஜஸ் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஃபேஸஸ் வந்து 8, வேர்டிசஸ் கொடுக்கல, எட்ஜஸ் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அப்போ போட்டுடலாம் ஆயிலர் ஃபார்முலாவில் எஃப் ப்ளஸ் வி மைனஸ் இ ஈக்குவல் டு 2. எஃபோட வேல்யூ 8 ப்ளஸ் வி மைனஸ் 10 ஈக்குவல் டு 2. ரெண்டே செப்பரேட் பண்ணால் வி மைனஸ் 2 ஈக்குவல் டு 2. அப்போ வி ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 2. அப்போ வி ஈக்குவல் டு 4. வேர்டிசஸ் என்ன கிடச்சிருக்கு? 4. அடுத்து ஃபேஸஸ் 20 கொடுத்துருக்காங்க, வேர்டிசஸ் 10 கொடுத்துருக்காங்க, எட்ஜஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் ஃபேஸஸ் வந்து 20, வேர்டிசஸ் வந்து 10, எட்ஜஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதே ஆயிலர் ஃபார்முலா எஃப் ப்ளஸ் வி மைனஸ் இ ஈக்குவல் டு 2. அப்போ 20 ப்ளஸ் 10 மைனஸ் இ ஈக்குவல் டு 2. அப்போ 30 மைனஸ் இ ஈக்குவல் டு 2. அப்போ மைனஸ் இ ஈக்குவல் டு 2, இந்த 30 அங்கே போனால் மைனஸ் 30 போயிடும். அப்போ மைனஸ் இ ஈக்குவல் டு மைனஸ் 28, செப்பரேட் பண்ணால் 28. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா? அப்போ இயோட வேல்யூ என்ன? ப்ளஸ் 28. ஸோ நமக்கு எட்ஜஸ் என்ன கிடச்சிருக்கு? ப்ளஸ் 28. ஸோ இதோட செகண்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த கிளாஸில் தேர்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.